இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்ற வார்த்தைகளிலே எச்சரிக்கையும் அதே சமயத்தில் அறிவுரையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் பகுதியில் இயேசு இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பவன் நான் அல்ல, மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் அதே இயேசு நற்செய்தியின் பிற்பகுதியில் உலகத்திற்கு தீர்ப்பு அளிப்பது ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். இவ்வாறு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு இரக்கத்தின் தேவனாக எப்படி ஆயினும் நம்மை மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறார். அதே இயேசு நாம் இறந்த பிற்பாடு விண்ணகத்திலேயே நீதியின் கடவுளாக இருந்து செயல்படுகிறார். எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு மனந்திறந்து வாழ்கின்றவர்கள் ஆபிரகாமின் மடியிலே லாசரை போல் சேர்க்கப்படுவர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பாவங்களை களைந்து நீதியின் தீர்ப்புகளில் இருந்து தப்புவித்து இறைவனின் இரக்கத்தை நம்மையே தாழ்த்துவோம். பரலோகத்தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரே, நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைபிடிப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நானல்ல என்று சொன்ன தேவனே, கேட்காத பட்சத்தில்தான் நீ நீதி அரசராக இருக்கின்றேன். அப்பா, எதை செய்தாலும் எங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த மனதை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி நாங்கள் எப்போதுமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், நல்லவர்களாக, இனியவர்களாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நபர்களாக, மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், வாழ்விலும், தொழிலிலும், பயணத்திலும் உன்னுடைய அருளை பெற்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.